ஹாய். இப்போ இதில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ட்ரெஸ்ஸோடைய கட்டிங் வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டாச்சு. இதில வந்து நம்ம இது எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போறோம். இதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கைக்கு பஃப், பேக்ல ஜிப் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் நெக் ஆரி, அப்புறம் இந்த பெல்ட் வந்து ஷாலோட ரெடி பண்ணியிருக்கோம். இது எப்படி நம்ம ஸ்டிச் பண்றதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் தான் ரெடி பண்ண போறோம். ஹேண்ட கீழ மட்டும் இந்த மாதிரி மடிச்சு அடிச்சுக்கலாம். மடிச்சு அடிக்கல அப்படின்னா பிசு பிசுறா எடுத்துட்டு வரும் இந்த கிளாத் அப்படி. அதனால கீழ லைட்டா ஃபோல்ட் பண்ணி அடிச்சிருக்கோம். அடுத்து லைனிங் கிளாத்துக்கு இங்கிட்டு எக்ஸஸா உள்ள பக்கத்தை ஃபுல்லுமே நம்ம இந்த மாதிரி ஃப்ளீட்டா பிடிச்சி எடுத்துடணும். ஃப்ளீட் பிடிச்சதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தை போட்டு அது மேலே லைனிங் கிளாத்தில் ஃபஸ்ட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஃப்ளீட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த இந்த பார்ட்டையும் சென்டர் மார்க் பண்ணிக்கிட்டு 2 சென்டரும் ஒன்றா இருக்கணும். இந்த மாதிரி கீ போர்ஷனை வச்சு ஃபுல்லாக அடிச்சிருங்க. ஒரு தையல் போட்டுக்கோங்க. லைனிங் கிளாத்தை மடிச்சு அடிக்க வேணாம், ஏன்னா இதுக்கு கீழே நம்ம பட்டி வச்சு அடிச்சிருவோம். இப்போ இந்த மெயின் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, இது மேலே தான் லைனிங் கிளாத் எங்கன்னா வருதோ ஒரு 2 இன்ச்சு கிட்ட அப்படி ஃப்ளாட்டாகவே அடிச்சிருங்க. அடிச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ளீட்டை வந்து கொஞ்சம் பஃப் இருக்கிற மாதிரி லைட்டாக தூக்கி தூக்கி இருக்கிற மாதிரி கொஞ்சம் லூஸ் விட்டு விட்டு நம்ம இருக்கிற எல்லா கிளாத்லையும் இந்த மாதிரி அடிச்சிடணும். கீழே உள்ள ஃப்ளீட்லாம் அந்த சைடு இருந்துச்சுன்னா மேலே உள்ள இந்த ஃப்ளீட்டு இந்த சைடு ஆப்போசிட் சைடு வரணும். ஃப்ளீட் பிடிக்கும்போது கொஞ்சம் பார்த்து பிடிங்க. சென்டரில் மட்டும் நல்லா ஃப்ளீட் இருக்கணும். கீழே ஒரு 2 இன்ச்சு கிட்ட வரும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கணும். இந்த இடத்துல எல்லாம் ஃப்ளீட் வர தேவையில்ல, ஏன்னா இது நம்ம வந்து ஜாயின் பண்ணுற இடம் இல்லையா. 2 ஸ்லீவ்லேயுமே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு மேலே எக்ஸஸாக உள்ள லைனிங் தவிர எக்ஸஸாக இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறணும். ரெண்டையுமே ரெடி பண்ணியாச்சு. இனி அடுத்து கீழே பட்டிக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பார்டர் கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பார்டரில் என்ன பண்ணணும்னா 2 சைட்லேயுமே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறணும். 2 இன்ச்சில் எடுத்துக்கிறணும். அப்படியே நம்ம ரெடி பண்ண பஃபா நடுவில் வச்சு 1 இன்ச் அளவு வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு ஃபுல்லாக அப்படியே அடித்து எடுத்துக்கிறணும். அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஃப்ளீட் பிடிச்சி விட்டீங்க அப்படின்னா லைனிங் கிளாத்தில் பஃப் இன்னுமே நல்லா சூப்பராக தூக்கிட்டு இருக்கோம். அடுத்து நெக்கு, டாப்புக்கு நெக்கு தைக்க போகிறோம். ஆரியில் என்ன நெக்கு இருக்கோ அந்த நெக்கில் அப்படியே அடித்து தையல் போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சிசர் கட் போட்டுக்கோங்க. சிசர் கட் போட்டால் தான் நம்ம ரவுண்ட்லாம் நெக்கை திருப்ப முடியும். திருப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அமுக்கு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைனிங் கிளாத்தை உள்ளே தள்ளிட்டு எட்ஜு தையல் போட்டுக்கோங்க. இதில் அந்த ஓரமாகவே எட்ஜு தையல் போட்டுக்கணும். நான் ஆரி போட்டிருக்கிறதுனால இப்படி அடிக்கிறேன். நீங்கள் இப்போ நார்மல் நெக்குனாலும் இப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற பார்ட் எல்லாத்தையுமே அதில் அப்படியே வச்சு பதிச்சிடணும். பதிச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிற எல்லா கிளாத்தையுமே கட் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான், ஃப்ரண்ட் ரெடி ஆயிடுச்சு. இனி அடுத்து பேக்லேயும் சேம் அதே ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் பேக்கில். பேக்கில் என்ன பண்ணணும்னா நெக்கோட சேர்த்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் பிடிச்சி இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. ஏன்னா எதுக்காகனா நம்ம இதில் ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த இடத்துல தான் ஜிப்பு வைக்க போகிறோம். அதுக்கு 2 கிளாத் எடுத்திருக்கேன். 2 கிளாத்தையுமே இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு அப்புறம் ஒரு அமுக்கு தையல் போட்டுட்டு பிசுறு தெரியாமல் கிளாத்தை மடித்து அடிச்சிடணும். 2 சைடுமே
அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கங்க. ரெண்டு சைடுமே சேம் ப்ரொசீஜர் தான். வீடியோவில் காமிக்கிறது மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இனி அடுத்து ஒரு கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறணும். கிராஸ் பீஸை இந்த மாதிரி அந்த நெக் ரவுண்டு இருக்கு இல்லையா, பேக் நெக் ரவுண்டு இருக்குது, அதில் வந்து இந்த மாதிரி கிராஸ் பீஸை வச்சு அடிச்சுட்டு ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஜிப்பை அட்டாச் பண்ணணும். நான் இதில் வந்து கவுனுக்கு வைக்கிற ஜிப்பு தான் வாங்கியிருக்கேன். இப்போ மேலே அந்த கிராஸ் பீஸ் இருக்கு இல்லையா, அந்த கிராஸ் பீஸோடு வச்சு அந்த கிளாத்தில் இப்போ நான் காமிக்கிறது மாதிரி வச்சு பிடிச்சிட்டு அந்த ஓரத்தில் தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இன்னொரு சைடையும் அதே மாதிரியே வச்சுட்டு கேப் உழுகக்கூடாது. கேப் உழுகாமல் கரெக்டாக அந்த ஜிப்பு மேலே இன்னொரு பார்ட்டையும் அது மேலேயே வச்சு இந்த மாதிரி பையை திருப்பிக்கோங்க. திருப்பி கொஞ்சம் ஸ்லோவாக அடிச்சுக்கோங்க. ஏன்னா அதில் வந்து ஒரு தகரம் மாதிரி வேறு ஒன்று இருந்துச்சு, அதில் படாமல் இந்த மாதிரி மேலே வச்சு வச்சு தையல் போட்டுக்கிட்டு அதில் என்ன பண்ணணுமோ அதே மாதிரி இந்த கிராஸ் பீஸ் வரும். ஜிப்பை கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுட்டு தையல் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ அந்த கிராஸ் பீஸோட சேர்த்து மடக்கிட்டு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஜிப்பை அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் அந்த கிராஸ் பீஸை நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணலையில, அந்த கிராஸ் பீஸை இந்த மாதிரி ஃபுல்லாக அடிச்சிருங்க. லைனிங் பக்கமாக திருப்பி உள் பக்கமாக திருப்பி தான் அடிக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ரெண்டு சைடுமே அடித்து எடுத்துக்கோங்க. ஒரு வழியாக பேக் பார்ட்டும் ரெடி பண்ணிட்டோம், ஃப்ரண்ட் பார்ட்டும் ரெடி பண்ணிட்டோம். இனி அடுத்து பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் ஷோல்டரை ஜாயின் பண்ணிடுங்க. ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, 1/2 இன்ச்சில் ரெண்டு ஷோல்டரையுமே ஜாயின் பண்ணிடுங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவில் கரெக்டாக அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அதிலேருந்து நம்ம ஸ்லீவில் சென்டர் நாச்சு இருக்கு இல்லையா, அந்த சென்டர் நாச்சை கரெக்டாக வச்சு சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பஃப்னு தெரியுதா, ஸ்லீவ் நல்லா புஷ்ஷுன்னு தூக்கிட்டு தெரியுது. இப்படி தான் கேட்டிருந்தாங்க, அதே மாதிரியே ரெடி பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீவ் இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. ராங் சைடாக ஸ்லீவையும் பாடி பீஸையும் மடக்கிக்கிட்டு நம்ம எவ்வளோ அளவுகள் நம்ம நோட்டில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்ம கையோட வித்து எவ்வளோ, ஆம்கோலுடைய வித்து ப்ளஸ் சைடில் தையலுக்காக 1/2 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, அதை ஃபுல்லாக ஒன் சைடு மட்டும் நீங்கள் அந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. அடுத்து பாவடையில் வந்து ஃப்ளீட் பிடிக்கணும். பாவடைக்கு நம்ம ஃப்ளீட் பிடிக்கிறதுக்கு எத்தனை இன்ச்சு விட்டோம் அப்படின்னா 28 × 4ன்னு போட்டோம். 4 இன்ச்சு ஃப்ளீட் பிடிக்கணும். அந்த 4 இன்ச்சை நம்ம எப்படி ஃப்ளீட் பிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா,
ஃபஸ்ட்டு 4 இன்ச்சை மார்க் பண்ணிக்கங்க. 4 இன்ச்சு ஃபஸ்ட்டு வந்து சைடில் தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு விட்டுக்கங்க. விட்டுட்டு 4 இன்ச்சை மார்க் பண்ணிக்கங்க. டேப் இப்படி வச்சு 4 இன்ச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அந்த சைட்லேருந்து 1 இன்ச்சு, இந்த 4லேருந்து 1 இன்ச்சு உள்வாங்கி நடுவில் 2 இன்ச்சு இருக்குது. இந்த 2 இன்ச்சு என்ன ஆகும்னா அந்த 2 இன்ச்சு அப்படியே நம்ம உள்ளே தள்ளிடுவோம். அப்போ தான் பாவாடை பார்க்கையில் நல்லா புஷ்ஷுன்னு தெரியும். அதுக்காக உள்ளே 2 இன்ச்சு உள்ளே போனால் இன்னும் நல்லா அழகாக இருக்கும். அதுக்காக தான் 28 × 4ன்னு போட்டோம். அடுத்து பாடி பீஸில் நம்ம ஒன் சைடு வந்து மடித்து அடித்தாச்சு. ஒன் சைடு ஓப்பனில் இருக்குது. இப்போ அளந்து பார்த்துக்கிறணும். பாடி பீஸோடைய ஹிப்பும் இப்போ நம்ம பிடிச்சிருக்க ஃப்ளீட்டோடைய அளவுகளும் கரெக்டாக இருக்கான்னு ஒன் டைம் இப்படி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது ஃப்ளீட் வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருந்துச்சுன்னா அதை ஃப்ளீட்லேயே நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரியே செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான். இதில் ஃபுல்லுமே நான் குண்டூசியை வச்சு குத்தி வச்சுருக்கேன். குத்தி இந்த மாதிரி நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கிறணும். அப்போ தான் ஃப்ளீட் வந்து அழகாகவும் தெரியும், நல்லா மடிச்சும் காமிக்கும். இல்லாட்டி ஒரு மாதிரி புஷ்ஷுன்னு தூக்கிட்டு இருக்கும் கவுனு. அதுக்கப்புறம் ராங் சைடாக அந்த மெயின் கிளாத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு லைனிங் கிளாத்துக்கு ஃப்ளீட்டு பிடிக்கணும். இதுக்கு வந்து அளவுகள்லாம் கிடையாது. சும்மா நம்மளாம் மெயின் கிளாத் அளவுக்கு தேவையான அளவு இந்த மாதிரி மடக்கி 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 நம்ம ஃப்ளீட்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அந்த லாஸ்ட்டில் வந்து கரெக்டாக அப்படியே அந்த எட்ஜும் இந்த எட்ஜும் கரெக்டாக உட்காரணும். அதே மாதிரி பார்த்துக்கோங்க. கீழே பாட்டத்தில் இந்த மாதிரி கரை இருக்குது. அதனால் கீழே மடித்து அடிக்க வேணாம். லைனிங் கிளாத்தில் அந்த கரை இல்லாட்டி நம்ம மடித்து அடிக்கணும். இப்போ அந்த ஃப்ளீட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதோடைய நல்ல பக்கம் ப்ளஸ் இந்த பாடி பீஸோடைய நல்ல பக்கம், 2 நல்ல பக்கமும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகணும். 1/2 இன்ச்சுக்கு கணக்கு பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க 1/2 இன்ச்சை. அதுக்கப்புறம் இதை அப்படியே விரித்து போட்டு மேலே 1/4 இன்ச்சுக்கு பிசுரை மேலே தள்ளி விட்டுக்கிறணும். 1/4 இன்ச்சுக்கு தையல் போடணும். கால் இன்ச்சுக்கு ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 10 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு சைடையும் நம்ம ஜாயின் பண்ணிடணும். அந்த சைடு ஹேண்டு ஆம்கோல் சைஸ்லாம் நம்ம எவ்வளோ மார்க் பண்ணோமோ அதே அளவுக்கு இங்கேயும் பிடிச்சி அடிச்சுட்டு இப்போ கீழே வரும்போது லைனிங் கிளாத்தை ரெண்டையுமே உள்ள லைனிங் கிளாத்தில் தையல் படக்கூடாது. ஒரு அளவுக்கு மேலே லைனிங் கிளாத்தை உள்ளே தள்ளிட்டு மெயின் கிளாத்தை மட்டும் பிடிச்சி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் தையல் போட்டு வரும்போது இப்போ மெயின் கிளாத்தை உள்ளே தள்ளிட்டு லைனிங் கிளாத்தை சேர்த்து பிடிச்சி அடிக்கணும். மெயின் கிளாத்தை உள்ளே தள்ளிக்கங்க. அவ்வளோதான், அடித்தாச்சு. அடுத்து வந்து பெல்ட் பார்ட்டு நம்ம ரெடி பண்ணணும். பெல்ட்டுக்கு வந்து 3 இன்ச்சு சொல்லியிருந்தேன்ல, பெல்ட்டுக்கு லைனிங்கு மெயின் கிளாத்து, லைனிங்கு மெயின் கிளாத்தையும் வச்சு அடித்து திருப்பிக்கிறணும். அடுத்து சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி 2 ஃபோல்டு பண்ணி சைடையும் க்ளோஸ் பண்ணிக்கிறணும். இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம ஷாலை வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ ஷாலுடைய அளவு எப்படின்னா, ஷாலுக்கு வந்து எனக்கு 2 சைடும் கரை வேணும்னு சொல்லிட்டு நான் நடுவில் ஜாயின் போட்டு எடுத்திருக்கேன்.
ஷாலுக்கு ஒன் சைடு மட்டும் இந்த மாதிரி ஓரம் அடிச்சுக்கோங்க. சாலில் இன்னொரு பக்கத்தில் நம்ம ஃப்ளீட்டு இந்த மாதிரி 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணி குட்டி குட்டி ஃப்ளீட்டாக எடுத்து இந்த மாதிரி வச்சு லைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற ஷாலை இதெல்லாம் அயன் பண்ணி வச்சுருக்கோம். ஷாலை நம்ம 2.5 இன்ச்சு கணக்கு பண்ணி இந்த மாதிரி குண்டூசி குத்தி அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதில் நம்ம ஹிப்பில் இருந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும், எந்த அளவுக்கு ஷோல்டர் வருது அப்படின்னு. வர்ற அளவை இப்படி குட்டி குட்டி லைட்டாக இப்போ சாரியில் நம்மளுக்கு ஃப்ளீட் எடுப்போம் இல்லையா, அது மாதிரி 1 இன்ச்சு கேப்பில் ஒரு இன்ச்சாக கேப்பில் இருக்கணும். இது மாதிரி எடுத்துகிட்டு இதுக்கு கீழே தான் நம்ம அந்த பெல்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போய் இதை ஜாயின் பண்ணி வைக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் பேசிக்கில் இருந்து டெய்லரிங் கிளாஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ நீங்கள் புதுசாக பழகுறதா இருந்தாலுமே பேசிக்கில் இருந்து கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை Day 1 Day 2ன்னு நம்ம போட்டிருக்கோம். அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, இன்னும் கற்றுக்கோங்க. இப்போது இது வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஃபைனலாக லுக்கு இப்படி தான் இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் இது நானாக தான் ஆரி போட்டேன். பேக்கில் ஜிப் அட்டாச் பண்ணியிருக்கோம். அடுத்து ஷாலோட லுக்கு இப்படி தான் இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸுக்கு அமௌண்ட் எவ்வளோ வாங்கலான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதுக்கு எவ்வளோ வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக இதுக்கு வந்து கீழே லைனிங் நான் வந்து பாட்டத்துக்கு மட்டும்தான் போட்டேன், சாரி டாப்புக்கு மட்டும்தான் போட்டேன். கீழே பாட்டத்துக்கு அவங்க கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு லைனிங் மட்டும்தான் ப்ளஸ் ஆரி எல்லாம் சேர்த்து 1150 ரூபா வாங்கினேன். இது ஒர்த்தா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் சைடு இந்த மாதிரி கவுனுக்கெலாம் என்ன ரேட் வாங்குறாங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.